நிலவே நிலவே சரிகம பதனி பாடு என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு. நிலவே நிலவே சரிகம பதனி பாடு என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு. உனையோ ஒரு இரவிலும் தேடுகிறேன், நீ தேகின்ற நாளில் வாடுகிறேன். உன் மௌனத்தில் ஆயிரம் பாட்டு நான் மயங்குகிறேன் அதை கேட்டு. நீ மாலையில் வருவதும் காலையில் மறைவதும் என்னடி விளையாட்டு. நிலவே நிலவே சரிகமப்பட்ட நீ பாடு என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு. சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? இன்றைய நாங்கள் வெக்கையாக இருந்தாலும் ஒரு குளிர்ச்சி, எப்பவுமே எல்லோரையும் குளிர்மைப்படுத்துற நீங்கள் குளிர்ச்சியாக கலைக்கிற உங்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள், ஓகே தான்? ஏன்னா மணி விழா இன்றைக்கு சிறப்பாக இந்த மணி விழா உங்களுடைய இல்லத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. உங்களோட மனைவி பிள்ளைகள் எல்லோருடன் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. மிக்க சந்தோஷம். முதல் தடவையாக இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த மழையை சற்று குறைத்து நிப்பாட்டி வைத்த இறைவனுக்கு கந்தனுக்கு முதல்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு ஒரு பிரியமான ஒரு தகவல் இந்த இடத்துல வர முடியாத ஒரு தகவல் ஒரு சர்ப்ரைஸ் தந்திருக்கிறார்கள். புதுக்கோட்டை ஒரு நைட் சர்ப்ரைஸ் இருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். ஒரு சர்ப்ரைஸ் தான், ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். சரி தானே? சரி, உங்களோட கெஸ்டிங்கில் யார் தந்திருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? கடினமான ஒரு வினா என்று நினைக்கிறேன். ஏனென்றால் எனக்கு ஊரில் இருக்கிற நண்பர்களுக்கு சமாந்திரமாக புலம்பெயர் நாடுகளிலுமே நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நித்தமும் என்னோடு தொடர்பாடி கொண்டு ஊருடைய விவரங்கள் விடயங்களை அறிந்தவர்களே இருப்பார்கள். யார் இதை தந்திருப்பார்கள் என்று கூறுவது உண்மையிலே மிக மிக கடினமாக இருக்கிறது. இருப்பினும் என்னுடைய உள்ளத்திலே 2 பேர்கள் முக்கியமாக நிழலாடி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று என்னுடைய தம்பியர் குஞ்சர் என்று அழைக்கப்படுகிறவர். அவர் சில வேளையில அனுப்பியிருக்கலாம். அவருடைய சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவில் இருக்கின்ற சைலேஷ் சில வேளை இந்த விடயத்தை அல்லது இந்த பொருளை அனுப்பியிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். நீண்ட நேரம் எல்லோரும் பார்வையிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு சொற்ப நேரத்தை எடுத்துக்கொண்டு சின்ன கவிதைகள் தந்திருக்காங்க. அந்த கவிதைக்கு பின்பாடு நீங்கள் யாருன்னு நீங்கள் கட்டாயம் சொல்லணும். பார்க்கலாம் யாருன்னு சொல்லி 2 பேரும் சொல்லி சரி, ஓகே. மணிவிழா நாயகனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சிவானந்தம், பீதாம்பரம், 23/4/2025. கற்றறிந்த வித்தையினை வித்தாரமாய் விதைத்து, கற்றறிந்த வித்தையினை வித்தாரமாய் விதைத்து, கல்வி பணியே கடவுள் பணியென பெண்ணில்லா மாணவருக்கு எளிதாய் போதித்து, பெண்ணில்லா மாணவருக்கு எளிதாய் போதித்து, தமிழுக்கே வித்தகனாய் வாழ்வில் ஏற்றமுற அரவணைத்த ஆசானான எங்கள் அண்ணாவின் மணிவிழா என்றல்லவோ, ஆசானான எங்கள் அண்ணாவின் மணிவிழா என்றல்லவோ. சிறுவனாய் நான் இருந்த பருவமதில் எனக்கு தாயாகி தாலாட்டு மொழி பேசி ஏற்றமுற எம்பாழ்வில் ஏழியால் ஏற்றிவிட்ட எனதருமை அண்ணாவே, ஏற்றமுற எம்பாழ்வில் ஏழியால் ஏற்றிவிட்ட எனதருமை அண்ணாவே. மண்ணில் மகத்துவமாய் இலக்கியத்தின் நாயகனாய், மண்ணில் மகத்துவமாய் இலக்கியத்தின் நாயகனாய், இலக்கண வல்லுநராய்
பார்வோற்றும் புதுவை நகரினிலே பார்வோற்றும் புதுவை நகரினிலே கந்த நருளாலே கவிபாடும் கவிஞனாய் எம் பாசக்கடல் அண்ணாவே கந்த நருளாலே கவிபாடும் கவிஞனாய் எம் பாசக்கடல் அண்ணாவே என்னாலும் நோய் நொடியின்றி வாழ்வில் சந்தோஷமாய் என்னாலும் நோய் நொடியின்றி வாழ்வில் சந்தோஷமாய் பல்லாண்டு காலம் பார்வுபட வாழ்வாங்கு வாழ மனதார வாழ்த்துகிறேன் பல்லாண்டு காலம் பார்வுபட வாழ்வாங்கு வாழ மனதார வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் என்று உங்கள் அன்பு தம்பி அமெரிக்காவிலிருந்து சகிலேஷ் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தந்திருக்கிறாங்க. வாழ்த்துவர் வந்து தம்பி சகிலேஷ் பரஞ்சோதி வள்ளியம்மை குடும்பம் என்று சொல்லியிருக்காங்க. சகிலேஷுடைய அம்மாவை இந்த இடத்துக்கு வந்து அழைக்கின்றாங்க. வந்து இருவருமே என்னுடைய இதயத்திலே கலரு இதயமாகவே இருப்பவர்கள். ஓகே, ஆகவே சகிலேஷ் ஒரு பெருமொழியான ஒரு தம்பி. நான் நேற்று என்னுடன் லண்டனில் இருந்து கதைத்த போது நான் குறிப்பிட்டிருந்தேன், என்னுடைய விலகை சைலேஷ் அவர் இல்லாமல் போய்விட்டான். நின்றிருந்தால் நிச்சயமாக எனக்கு இந்த நிகழ்வு முழுக்கலுமே அவனை தான் செய்து முடித்திருப்பார். நான் ஒன்றுக்குமே பயப்பட தேவையில்லை என்ற நிலையிலே இருந்தேன். ஆகவே சைலேஷ் ஒரு நிறை மனிதன். அவருடைய உள்ளத்திலே அஞ்சமும் கவலம் சூரியன் இல்லாத ஒருவர். அது மட்டுமல்ல, உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரையுமே அணைத்து ஒரு கூட்டு குடும்பமாக வாழ எதிர்க்கின்ற ஒருவர். ஆகவே வெகு விரைவிலே அவருக்கு திருமணம் நடைபெறும் என நான் எதிர்பார்க்கிறேன். அவருடைய மனநாள் சிறப்பாக அமைந்து அவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே இறைவனை பிரார்த்தித்து மிக நல்லது சார். ஏன்னு சொன்ன கந்தனுடைய அருள் வந்து எப்பவுமே உங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதங்கள் ஆசைகள் எப்பவுமே கிடைச்சிட்டு இருக்கணும். எப்பவுமே நீங்கள் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். பல்லாண்டு காலம் நுழைவு காலம் வாழணும். உங்களுடைய பணி வந்து சிறப்பு நடக்கணும் என்று சொல்லி இடத்துல வந்து இந்த தருணத்தில் பிரார்த்தித்து உங்களுடைய ஒரு நாய் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கு நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பது மிக மகிழ்ச்சி அடைகிறோம். என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் சகிலேஷ் நான் என்ன சொல்றதுன்னு சொல்லி கேட்க என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் என்னத்தையெல்லாம் சொல்றது, நான் அவங்களே இருந்துதான் சின்னல இருந்து வளர்ந்தான். நான் இந்த இடத்துக்கு இருந்ததுக்கு காரணம் உங்களை ஒரு சின்ன சோடா தான் கூப்பிடுவேன் அரை அப்படி அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். நான் என்ன சொல்றது எல்லாமே அவங்க நான் ஓகே தேங்க்யூ காலமே மிஸ் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே, அவனோட அம்மா மூலமாக அம்மா அப்படி வாங்க, அப்படி கிட்ட வாங்க, நீங்கள் அந்த கிஃப்டை வந்து அவரிடம் வந்து கொடுங்க. ஓகே டீச்சர் அப்படி அங்கால வந்து அப்படி யூஸ் ஓப்பன் பண்ண ஓகே சார், நல்லா இருக்கா? நிறைவான ஒரு படம். என்னுடைய ஆன்மீக பணிகளிலே முருகனை நான் சிறப்பாக வணங்குகிறது என்பது எனக்கு அதிகாலை எழுப்பினுடனே முருகான்ற வார்த்தையை தவிர வேறு வார்த்தையை தருவதில்லை. ஆகவே அதனை அவர் வடிவாக புரிந்து கொண்டு அதனுடைய வடிவத்தோடையே ஒரு படத்தை தேடி எடுத்து இவ்வாறான ஒரு சிறப்பான இந்த மணிவிழா பாட்டு பாமாலிய சங்கமிக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். ஓகே சார், நான் என்னென்னு சொல்லிச்சேன்னா நான் என்னென்னு சொல்லிச்சேன்னா இந்த படம் அவர் தான் அனுப்பியிருந்தேன். அவருக்கு பிடித்தது வந்து உண்மையிலேயே சின்ன பையனாக இருந்தாலும் சிரிந்தாலும் அந்த சிந்தனை உடையவன். சொல்லியிருந்தார் என்னென்னு சொன்னால் எல்லோரும் வந்து உங்களுடைய படம் வந்து பெரும்பாலும் வந்து இந்த கோட் சூட் போட்ட படங்கள்லாம் அனுப்பிவிடும். ஆனால் நான் ஒரு வித்தியாசமான ஒரு 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 வந்து இந்த மாதிரி கொடுக்கோடு மட்டும் இருந்தேன். எப்பயுமே அவருக்கு கந்தன் அருள் முக்கியமான ஒரு பிடித்த விஷயம் என்று எனக்கு சொல்லியிருந்தேன். அதனால தான் இந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து அவங்களுக்கு செய்து கொடுத்துருக்கேன். ஓகே தான், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு நேரம் உங்களுக்கு தந்ததுக்கு மிக்க தேங்க்யூ ஸோ மச். குட் லக்.